சத்குரு ஞானானந்தா தல்கம் சத்குரு ஞானானந்தா தல்கம் சரணரவிந்தமே தவீரி ஆதாரம் சத்குரு ஞானானந்தா साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विसर्जे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। दक्षिणामूर्तये समारंभं शंकराचार्य मध्यमाम् आस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परम्परम्। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुपदं मन्त्रमूलं गुरुवाक्यं मोक्षमूलं गुरुकृपये। मन्दस्मितमुखाम्बोजं महनीय गुणार्णवम् मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सद्गुरु चरणार वृंद की जय। ओम गुरुभ्यो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல குருமூர்த்தி திருவருட் கருணையால் இங்கே எல்லோரும் ஒன்று கூடி இந்த திருச்சங்கத்தை ஆரம்பிப்போம். ஓம் குருவே சரணம். என் உள்ளே இருந்து எங்கள் அம்பாள் என்னை ஏற்றி பேசுகிறோம். ஜெய் குரு மாதா. போன பௌர்ணமி தினம், லாஸ்ட் பௌர்ணமி, I gave everybody a sadhana. It was a very important Paurnami coming in the month of Avani, Avitam, very important nakshatra. Chidambaram Natarajar has only 5 abhishekams in a year. Other times no abhishekam. Not like other temples, daily abhishekam. Only 5 abhishekams they will give for Chidambaram Natarajar. Avani Avitam is one of those days. Then there is Ani Thirumanjanam, then Aridra Paurnami, Chitre, they have one, and Maham. So the most important one, this last Paurnami, was for knowledge. Very important day for knowledge, starting knowledge. ஒரு கல்வி வழிபாடோ அல்லது ஒரு திருசங்கத்தை ஆரம்பிக்கிறோமோ, இல்லாட்டி ஒரு வேத உபநியாயம் பண்றதோ அல்ல வேத அத்தியாயம் பண்றதோ, இது நல்ல நாள் ஆரம்பிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள் ஒரு குலதீபம். குலதீபம் என்றால் யூ டெடிகேட் திஸ் லேம்ப், திஸ் தீபம் ஃபார் த குரு. குரு மண்டலம். குரு என்றால் ஒரு மனுஷால் இல்ல, அது மூர்த்தி. குரு மூர்த்தின்னு சொல்றது. Don't get confused. Guru, there's Murti, but the Guru is not the Murti. The Guru is the Murti is a representative. Guru is a big mandalam. Many people may get confused. Ivrda and Guru. Guru is beyond the body. How can you limit the Guru to one body? Very stupid. You know, Guru cannot be a body. Body is only a Murti, a representation. Guru is beyond that. So the actual term we have to use is Guru Mandalam, Akhanda Mandalam, Akhanda Mandalakaram Vyaptam. These are definitions of a Guru. Guru is not a person. He will take the form of Murti by the grace of the Devi. நம்மலாம் ஒரு உருவம் எடுக்கிறதே தேவியோட அனுகிரகத்தினாலதான். தேவியோட அனுகிரகம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த உருவமும் கிடைக்காது. பேயா அலையணும்.
நம்மளுக்கு ஒரு உருவம் எடுத்து கொடுத்திருக்கானா, அதுவும் என்ன மாதிரி உருவம்? கூணு குருடு சிறுடி நீங்கி பிறத்தல். இப்படிப்பட்ட ஒரு பிறவி யாருக்கு கிடைக்கும்? அறிவோட ஆராய்வோட பிறப்ப உண்டாகிருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு உருவத்தை கொடுத்து அது வேண்டிய சக்தியெல்லாம் உள்ப எடுத்து காட்டுறது இந்த பிராகிருத்தியம் சொல்றது. பிராகிருத்தியம் இஸ் a real guru. It is here to teach you about life, about lessons in life. What life is? What life is? Bhokta and bhoktam. Bhokta and bhokta. Bhokta is the enjoyer, the one who experiences this life. Bhoktam is the experience. This is an experience. Life is an experience. அனுபவம் தானே, வேற என்ன இருக்குங்க? வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், படிச்சோம், சம்பாத்தியம் பண்ணோம், குடும்பத்தை வளர்த்தோம், கல்யாணம் பண்ணோம், ரெண்டு பிள்ளைங்களை பெத்து போட்டோம், அவங்கள பெருசாக்கி வளர்த்து, இதுல கிடைக்கிறது ஒண்ணுமே இல்லை அனுபவத்தை தவிர. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த எக்ஸ்பீரியன்சர். இந்த எக்ஸ்பீரியன்சருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா அவனுக்கு உடல் இருந்தா தான், ஐம்புலங்களும் சரியா வேலை செஞ்சாதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து கொடுக்கிறது யாரு? இதெல்லாம் உண்டாக்குனது யாரு? நம்ம உள்ள ஒரு சக்தி தான் உண்டாக்குறது. இந்த சக்திய நம்ம சமயத்துல அம்பாள் என்று கூப்பிடுறோம். பெண்பால், பெண் வடிவத்துல சக்தி, மகாசக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி, அம்பாள் என்று கூப்பிடுறோம். இந்த அம்பாளை எந்த வடிவத்திலாலும் வழங்கலாம். பல ரூபம், அநேக ரூபம் எடுத்த ஒரு பிராகிருதி இது சக்தி, மகாசக்தி. குரு ரூபத்திலையும் வழங்கலாம், பலவிதமான மூர்த்தி வடிவத்துல வழங்கலாம். பெண் வடிவத்துல மட்டும்தான் வணங்கணும்ட்டு அவசியம் இல்லை. கணபதி, முருகன், சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, இந்த தத்துவத்துக்கெல்லாம் உருவம் கொடுத்து நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி, நம்ம அறிவுக்கு எட்டுற மாதிரி படைத்து காற்று, அப்புறம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல சம்ஹாரம் பண்றது. இதெல்லாம் இந்த முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்ற அருளும் முதல்வி சரணம். மாதா ஜெய ஓம் லலிதா அம்பிகையே. முத்தொழிலும் ஆற்றிடவே முன்னின்று முதல்வி. இவள் இல்லைன்னா மத்த வேலை எல்லாம் நடக்காது. சக்தி இல்லை, பிராணம் இல்லைன்னா நீ என்னத்த பண்ண முடியும்? இந்த பிராணம், இந்த சக்தி, இந்த ஆதி பராசக்தி நம்முள்ள எந்த விதத்துல, எவ்விதத்துல இது சஞ்சாரமாகிறது, எந்த விதத்துல ஆட்டி படுத்துது, நம்ம செயல்படுத்துது அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு, போன வாரம் இந்த சாதனை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த குரு மண்டலத்தை சரியான முறையில புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல அனுபவ ரீதியில த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் வி கேன் சே மெனி வேர்ட்ஸ், நிறைய வேர்சஸ் எடுத்து கொடுக்கலாம், நூல்கள் எடுத்து கொடுக்கலாம், சூத்திரம் எடுத்து கொடுக்கலாம், தந்திரம் வேர்சஸ் எடுத்து கொடுக்கலாம். ஆனா அதை படிச்சு புரிஞ்சுக்கிறத விட அனுபவ ரீதியில அதை சொல்லாம முதல்ல நீங்க பண்ணினோன்னு அந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டாக்க you get one direct experience and true knowledge. Otherwise you go read book first and then you go and do the experience. Whatever you read in the book will influence your experience, so you won't get true experience. First get the experience, direct experience, then we refer to the verses regarding this experience. How many different sutras are talking about the same experience? So last week on Sunday, full moon, I told you all to light one deepam for a Guru Mandalam and chant the Hayagriva mantra. The Hayagriva mantra is a very powerful mantra and many people don't understand it. They think it's a normal verse. Those who have done it, ஆத்மா செஞ்சவங்களுக்கு அது ஒரு மிக மிக விசேஷமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். அதுவும் அன்னைக்கு ஆவணி அவிட்டம் ஃபுல் மூன் அன்னைக்கு செஞ்சது ரொம்ப விசேஷமா இருந்திருக்கும்.
ஏன்னா அந்த குரு மண்டலத்துக்கு ஒரு ஒரு ஜோதியை ஏத்தி வச்சு அந்த 108 தரம் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது அந்த குரு மண்டலமே ஒரு ஒளி பிரகாசமா ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இதுல 2 பேர் இருக்காங்க, இந்த அனுபவி and அனுபவம். Both becomes one. The oneness of the experience and the experiencer or the experient. This 2-in-1 experience you will get in this kind of sadhana. And I wanted you to get this experience first. There are many experiences you can get in life. There's no shortage of experience. Corona is one big experience. Nobody can deny this experience. Maybe you wouldn't get the corona, but you experience the suffering of so many people. You experience anxiety. You experience fear, bayam, padatam, kavalai. Lot of experience. இது எங்கேந்து வருது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல? யார் எடுத்து காட்டுறா? உன்கிட்ட பிராணம் இருக்கிறவர்ல தானே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கும். அந்த பிராணத்துக்கு எப்படி நன்றி செலுத்துறது? ஒரு பக்கம் நன்றி செலுத்தணும், இன்னொரு பக்கம் அதை acknowledge பண்ணணும். Acknowledgement. One of the principal purpose of puja is to acknowledge gratitude. அதை உணர்றது உண்மையிலேயே இருக்கிறது, அதுல சந்தேகம் இல்லை. சந்தேகத்துக்கு இங்க இடம் இல்ல. சந்தேகம் எங்க வருது? ரொம்ப படிச்சவனுக்கு தான் சந்தேகம், ஒன்னும் தெரியாததுக்கு சந்தேகம் இருக்காது. ஏன்னா ஹார்ட் இஸ் ஓப்பன், பியூரா இருக்கிறது, அதுக்கு சந்தேகம் வராது. இந்த ரொம்ப படிச்ச பயல்களுக்கு தான் நிறைய சந்தேகம் வரும். ஏன்னா குழப்பி விட்டுருவான். இதை படிச்சு அதை படிச்சு இதை ரெஃபரன்ஸ் பண்ணி அதை ரெஃபரன்ஸ் 10 பலவிதமான கேள்வி அவன் மனசுல போட்டு உருட்டி அவன் சந்தேகத்திலே செத்து போறான். So nothing is better than direct experience. Therefore, I gave you this sadhana to have direct experience of the Guru Mandalam through the anugraha of the Shakti. Why? Because Hayagriva is a very powerful avatar of Vishnu. He's the one who revived the ancient knowledge. Therefore, he represents revival and renewal of knowledge. What kind of knowledge? Knowledge of the ultimate, not the worldly knowledge. Worldly knowledge யார்கிட்ட தான் இல்ல. worldly knowledge யூனிவர்சிட்டியில போனா ஒரு டிகிரி வாங்கினா worldly knowledge கிடைச்சிடும். இது பெரிய விஷயம் இல்லை. It's not rocket science. Anybody can live a life. Even a dog never went to school. குட்டி போட்டு அது குழந்தைங்களாம் வளர்த்துட்டு நல்லா குருவி கூட கோயிலுக்கெல்லாம் இது ஸ்கூலுக்கெல்லாம் போல அது குட்டியை நல்லா தான் பாத்துக்கிறது. நம்ம டிகிரி வாங்கி இது வாங்கி அது வாங்கி இருந்தும் குடும்பத்தை சரியா கொண்டு வர முடியல. காரணம் என்ன? நாலேஜ் இஸ் தேர், மைண்ட் இஸ் டிஸ்டார்டட். மனம் சரியில்லை. நாலேஜ் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு. நாலேஜ்க்கு பஞ்சமே இல்லை. கூகுளை திறந்து போட்டா இல்லாத நாலேஜ் அப்படியே கொட்டும் ஃப்ரீயா. நாலேஜ்க்கு பஞ்சம் இல்லை. தெரியாதுன்னு சொல்லாதீங்க. தெரியாததை விட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதிகபட்சமா இருக்கிறது. இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்க்கையில தவறுதலான பாதைக்கு போறோம், அல்லது சில மிஸ்டேக் செய்யறோம், சில இது கிளியரா இல்லாம இருக்கிறது, தெளிவு இல்லாம இருக்கிறது. காரணம் என்ன? வாழ்க்கையில தெளிவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாலேஜ் இல்ல. நாலேஜ் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதோட மூல பிரச்சனை மனம் தான். மனம் இந்த நாலேஜ சரியான முறையில உள்வாங்க தெரியல. காரணம் என்னன்னா, உள்ளே இருக்கிற விஷயத்துக்கும் வெளியில உள்ள விஷயத்துக்கும் ஒரு காம்பினேஷன், ஒரு வைப்ரேஷன் சரியா இல்லை. So there is a inner conflict ன்னு சொல்றது. Because why is there inner conflict? Between the external and the internal, there is a conflict. Because of this conflict, fear, anxiety, depression, pressure, all this is happening to you. Marimugama. What is all this? This is, we call it mismanagement of your energy. சக்தியை சரியான முறையில பாவிக்கல. உன்னோட சக்தி நிறைய சக்தி இருக்கிறது, அது தவறுதலா போய் பாவிச்சோ இல்ல நல்ல விஷயத்துக்கு வாய்க்காம வீணா போன விஷயத்துல போய் நம்ம சக்தியை விட்டோம்னா வேஸ்ட் ஆயிடும்.
We have to learn how to enhance this Shakti. And past 6 weeks, that's what I've been trying to tell you, how to understand the Shakti inside you. The 36 tattvas, I spoke about the 36 tattvas with which creation takes place. Not only human being, all the beings in the world. Creation takes place using these 36 tattvas. And then how to enhance these tattvas inside you through mantra chanting, through puja. Now, every week I will try to give you one mantra sadhana. Yadukku? So that you understand vibration. Talking about it is not enough. You should get your own direct experience of different vibrations. Last week was one example. Those who have tried it would have had a very good experience, for sure, guaranteed. Those who haven't tried it, you can still try it, not too late. Next Paurnami, you can try it. Understand the mantra, chant the mantra with the proper intonation. After lighting the lamp, giving a sankalpa. Sankalpa means intention. அதுக்கு ஒரு இன்டென்ஷன், ஒரு சங்கல்பத்தை கொடுத்து, எனக்கு கல்வி வேணும், எனக்கு அறிவு வேணும், எனக்கு தெளிவு வேணும். குரு பிரானே, குரு மண்டலம், அது ஒரு மண்டல சக்தி. அவங்க கிட்ட மண்டாடி வணங்கி தீபத்தை ஏத்தி அந்த தீப ஒளியை உள்வாங்கி அந்த மந்திர ஜபம் பண்ற போது அதுல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும். என்ன வைப்ரேஷன் இது இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. இது குரு மண்டலத்தோட வைப்ரேஷன். கொஞ்சம் தொட்டு பார்த்திருக்க. குரு மண்டலம்னா என்ன? இதுவரையிலும் குருவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு உருவத்தோட ஒரு குருவை பார்த்திருக்கீங்க. சில பேருக்கு குரு இருக்குது, சில பேருக்கு குரு இல்ல. ஆனா எத்தனையோ மகான்களை பார்த்திருக்காங்க. அவங்களோட வைப்ரேஷன், கொலெக்டிவ் வைப்ரேஷன் எப்படி இருக்கும், அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த பௌர்ணமி, போன பௌர்ணமிக்கு எடுத்து கொடுத்தோம். முக்கியமா இந்த குரு மண்டலத்துக்கு ஒரு சக்தி, ஆதிபரா சக்தி ஒரு சிறு குழந்தை வடிவத்துல. இப்ப நீங்க தட்சிணாமூர்த்தியை பத்தி படிச்சேன்னா குரு யுவானுவாங்க. சிஷ்யெல்லாம் வயசானவர், குரு மட்டும் யங்கா இருப்பார். 16 years old குருக்கு, சின்ன பொடியன். அதே போல அம்பாள் அதை விட இளமையானவள், 9 வயசு தான். வாட் ஆர் தே ட்ரைங் டு டெல் யூ? சின்ன குழந்தைகிட்ட போய் படிக்கணும்னு சொல்றாங்களா? இதுதான் நம்ம பண்ற மடத்தனம். நம்ம அப்படித்தான் பார்ப்போம். Everything, we will look at everything from a human centric. Oh, how can I learn from a child, 9 years old child? What nonsense is Swamiji talking about? அது குருன்றார். குருனா கிழவனா இருக்கணுமா, தாடியோட. அவர் தான் குருவம், ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். குரு என்றால் ஒரு மண்டலம் அப்பா. அந்த மண்டலத்தை பியோரா ஒரு பரிசுத்தமான வடிவத்துல எடுத்து பார்க்கிறது தான் ஒரு குழந்தை வடிவம். அதை நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம். இந்த குழந்தை வடிவத்திலேயே நீ இருங்கோ. உடல் வயசானா பரவாயில்ல, உன் மனமெல்லாம் ஒரு குழந்தை வடிவத்துல வச்சுக்கோன்று எடுத்து காட்டுறாங்க. அப்பதான் ஒரு குரு தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும், குரு தத்துவத்துல உள்ள உண்மைகளை புரிஞ்சுக்க முடியும், நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உண்மைகளை புரிஞ்சுக்க முடியும். அதனால you have to be innocent. அப்பாவி, பாவியா இருக்காது, அப்பாவியார் என்றார். அதான் அந்த குழந்தை வடிவம். இதுல நிறைய விஷயம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து காட்டுறேன். எல்லாத்தையும் ஒரே நேரில் கொட்டிட்டாக்கா எல்லாம் குழம்பி போயிடுவீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா, ஸ்டெப் பை ஸ்டெப். If you take the principle of a 9-year-old child, number one, she is very alert. She'll never miss a single thing. Children are like this, they're very alert. They are fast learners. They pick up everything very fast. And they can retain a lot of things. They can cover a big range of knowledge. As you grow older, you cannot retain so much knowledge. But a young child, very alert. They pick up everything very fast. They analyze things very fast. We only underestimate these children because we think they don't know anything. உண்மையிலே அது நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது. We can actually, if you want to learn a lot, learn from your children.
They are the biggest gurus. You can learn a lot from them. They can see things that you cannot see. You'll miss out because you are too caught up with the world. அந்த உலக இதுல போய் ரொம்ப ஆழமா மாட்டிக்கிட்டனால உண்மை தெரியாம அப்படியே அலமோதிட்டு இருக்கும். குழந்தைய கூப்பிட்டு அது பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். அம்மா நீ இதை பார்க்கல அதை பார்க்கல, அது எடுத்து கத்து கொடுக்கும். குழந்தைக்குள்ள அறிவு நம்மளுக்கு இல்ல, நம்மள இழந்துட்டோம் எல்லாத்தையும். கண்டதெல்லாம் உள்ளுக்கு போட்டு ப்ரோக்ராம் sudah silap banyak virus sudah masuk, sudah jadi problem. Ini sekarang kita kena bersihkan. So கடந்த 6 வாரமா 6 சத்சங்கத்துல தர்மத்தை எடுத்து பார்த்தோம், 4 யோக மார்க்கத்தை எடுத்து பார்த்தோம், பஞ்ச யஜ்யத்தை எடுத்து பார்த்தோம், நிறைய விஷயம் பார்த்திருக்கோம்ல. பஞ்ச உபச்சாரம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த பஞ்ச இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், இந்த பஞ்சபூதத்தை சேர்ந்து அது எப்படி செயல்படுத்துறது உடல் உள்ள. அப்புறம் போன வாரம் பஞ்ச கோஷங்களை பத்தி பேசணும். என்ன பஞ்சம் பஞ்சம் பஞ்சம்னு இதுக்கு அர்த்தம் என்ன சுவாமிஜி? அதான் பஞ்சாட்சர மந்திர, பஞ்சாட்சரன் சிவபெருமானோட அம்சம் இதெல்லாம். இதை யாரு எடுத்து காட்டுவா நம்மளுக்கு? யாருனால எடுத்து காட்ட முடியும்? சிவனோட தத்துவத்தை யாருனால எடுத்து காட்ட முடியும்? அம்பாள்னால மட்டும் தான் எடுத்து காட்ட முடியும். ஏன்னா அம்பாள் தான் முழுமையா சிவனை புரிஞ்சவ, அறிஞ்சவ. அப்ப அவர் தானே சிவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா who will be the best guru to teach you about Shiva? Who? His own Shakti, isn't it? One who understands him full, top to bottom, back to front, depan, belakang, kiri, kanan, atas, bawah, semua dia paham. So who can be the best guru? Ambal. All the guru murtis, murti, I'm talking about murti. All the guru murtis take form by the anugraha of the Shakti. That's why those days when you don't have a guru, that's how I was taught. You go and worship the Kula Devi. The Kula Devi will lead you to the Guru. Guru Valga, Kulam Valga, Kula Guru Valga, Kula Devi Valga. The Devi will take you because the Devi has been around for the entire generation. சில பேரு குலதேவின்னு சொல்றதுக்கு கொலதேவின்னு சொல்லிடுவாங்க. கொலதெய்வம் இல்லமா, கொலதெய்வம் வந்து கொலை பண்ணும். கொலதெய்வம் இல்லமா, குல தெய்வம், குலம். நல்லா புரிஞ்சுட்டு, கொலதேவியில குலதேவி. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன் நைஸ் சப்தம். சப்தம்னா தவறா போகுது. குலதேவி. Okay, she's the one who looks after the kulam, Gurukulam, your family, generation after generation. She knows what's best for you. If you don't know who your guru is, the Kula Devi will teach you. It's my Kula Devi who took us to the guru. Like this, the Kula Devi knows everything. She will never do anything against you because she is your Kulamata. ஆரம்பத்துல சப்த குலங்கள் இருந்தது. First 7 kulas were there by the Sapta Kannis. They received the energy from the rishis, the Sapta rishis. Who will give birth to humankind? The rishis asked. Who will give the Garbhagraham? The 7 yoginis came, the matrikas, Sapta matrikas. That's why they're called Sapta matrikas. They were the first mothers. They were the first Kuladevis. From that only other Kula Devis came from them. The Sapta Matrikas were the first Kula Devis. So those who do not know who your Kula Devi is, go and worship the Sapta Matrikas. Very important process. We have forgotten this. In ancient Tamil Nadu till today, not only Tamil Nadu, northern, everywhere, the Sapta Matrikas were held at high status. We have lost all this. எல்லாத்தையும் இழந்துட்டோம், மறந்துட்டோம், விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப எல்லாம் வியாபகாரம் தான், எல்லாம் ஒரு வியாபகாரம் தான். Sapta Matrikas, very important. So from the Sapta Matrikas, the human race started. That's why they're called Matrikas. 1. 2 is, another term for Matrika is
ஆனாவனா ஈனா இயனா ஊனா ஏனா இது 50 லெட்டர்ஸ் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. இந்த 50 லெட்டர்ஸ்க்கு பேரு மாத்ரிகாஸ், சவுண்ட் சிஸ்டம். ஏன் இப்படி? சப்த பிரம்மம். Everything was created. First was sound, vibration. This is the Shakti. இந்த சக்தி எப்படி உண்டாகுனா சிவன்ல இருந்து. சிவன் ஒளி பிரகாசமா இருக்கான். இவனிடையில ஒரு வைப்ரேஷன் வருது. இந்த வைப்ரேஷன் விமார்ஷினின்னு சொல்றோம். It reflects from the light, it reflects and the world is created one by one through vibration, sound vibration. சப்த பிரம்மம்ன்றது. இதுல 50 மாத்ரிகாஸ் இருக்கிறது. இன்னைக்கு அந்த 50 மாத்ரிகாஸ்ல we will look at 6 sound syllable. Because I promised you I'll teach you about puja. Today I'll talk about it. Don't worry, I'll talk about it. I'll explain this to you very clearly. What are these pujas? Practical. பூஜை பண்றதுன்னா நம்ம முதற்கண் என்ன பண்றோம்னா ஒரு ஆஃபரிங் பண்றோம். யாருக்கு ஆஃபரிங் பண்றோம்? இறைவனுக்கு. இறைவன் எங்க இருக்கார் சாமிஜி? ஹெவன்ல உட்கார்ந்து இருக்கார்லா? நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லம்மா, நம்ம வேதம் அப்படி சொல்றோம். எங்கும் இருக்கிறாரு, எங்கும் அவரை உணர முடியும். ஒரு நாய் உள்ளேயும் இருக்காரு, அங்கேயும் நாராயணன் தான் இருக்கா. ஒரு கடா வெட்டி வெட்டி தின்ற எல்லா கடா அது உள்ளுக்கும் நாராயணன் தான் இருக்காரு. அது உள்ளுக்கும் சிவனோட ஜோதி தான் இருக்கிறது. நாராயணன் உடல் தாங்கி வர்றது ரூபம் நாராயணன், ஜோதி சிவன். ரெண்டும் பிரிச்சு பார்க்க கூடாது. நாராயணா என்றால் நர ஜென்மம் எடுத்தவன்களுக்கு பேரு நாராயண். நாராயணா நாராயணான்னு சொல்றது, ஓம் நமோ நாராயணான்னு சொல்றது, I worship the divine in you, the divine spark in you. அதான். ஓம். ஸ்மால் ஏரர். ஓகேயா? சரி. அதனால அவருக்கு பேரு நாராயணன். One who is a perfect human being. So he tried to teach mankind in the form of Rama, in many avatars, in the form of Krishna. சரியா? சுவாமிஜி அம்பாள் தான் உருவம் எடுக்கிறான்றீங்க, இப்ப நாராயணன் சொல்லி குழப்பறீங்களே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லப்பா. இந்த மூர்த்திக்கு வேட்டி கட்டினாது நாராயணன், சேலை கட்டினா நாராயணி. ஓ, நம்ம தான் அதை வித்தியாசமா பாக்குறது. பெண்ணை வித்தியாசமா பாக்குறது, ஆணை வித்தியாசமா பாக்குறது. உடல் ரீதியில அது வித்தியாசமா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மா ஒண்ணுதானே. So first step in doing puja is offering. அதை பத்தி கடந்த சத்சங்கல பேசணும். என்னத்த ஆஃபர் பண்றோம்? பஞ்சபூதத்தை ஆஃபர் பண்றோம். எதுக்கு ஆஃபர் பண்றோம்? யஜ்யமா ஆஃபர் பண்றோம். யஜ்யம்னா என்ன? சாக்ரிஃபைஸ். ஏன் அதை பண்றோம் சுவாமிஜி? எங்கெங்கெல்லாம் போய் சாக்ரிஃபைஸ் பண்ற? இறைவனுக்கு கொஞ்சம் நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, உன்னோட பஞ்சபூதங்களை sacrifice பண்ணி. Why Swamiji Panchabhuta? Because the Panchabhutas are the ones that create all the 36 tattvas. This is the base. That's why we use the Panchabhutas. The Panchabhutas, I told you last week, are connected to the Pancha Indriyas. The Pancha Indriyas become Jnana Indriya and Karma Indriya. You're hearing, you're seeing, you're tasting, you're smelling. All this is related to the Panchabhutas. Therefore, you bring all these under one umbrella and offer it to God in the form of Pancha Upachara Puja. That we spoke about. Today, I'm going to teach you the sabdas. What are the sabdas we use to conduct Pancha Upachara Puja? Ana. எழுதிக்கோ. ஈனா, ஊனா, சாரி, ஆவனா, ஈயனா, ஊவனா, ஐயனா,
Avana, Aha. 6 sabdas. Today we will talk about the 6 sabdas. Of the 50 sabdas, we are going to take this 6th twist. And later I'll explain to you why these 6 are very important. Number 1. Number 2, before you start your puja, you have to first purify yourself. You take a bath, and I told you when you take a bath, there's a mantra you can chant. Now, I'm not going to give you very complicated mantras. There are many mantras, but I'll give you something very simple. நீங்க குளிச்சு சில பேர் ஷவர்ல குளிப்பாங்க, சில பேர் மொண்டு குளிப்பாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க புண்ணிய ஸ்நானம் பண்றதுக்குன்ட்டு ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க, கிளீன் பக்கெட் ஒன்று. அது வந்து when you want to purify yourself, after your bath you will purify. First you bath first, then you purify yourself with this water. Now there's a mantra you chant into the water. You fill the bucket with water. You take a little bit, one small cola or little bit in your hand. அந்த ஜலத்தை வந்து அந்த பக்கெட்ல உள்ள தண்ணி உள்ளுக்கு விடணும். என்ன சொல்லி விடணும்? கங்கா மந்திரம் சொல்லி விடணும். Ganga, I will write and give it to you next week. Now I'll just speak to you. Ganga, Sindhu, Saraswati, Yamuna, Godavari, Narmada, main 7 rivers. All are Punya Nadis, but we add a few more. There are a total of 21 rivers, holy rivers in all of Bharat Desham. Ganga, Sindhu, Saraswati, Yamuna, Godavari, Narmada, Kaveri, Sarayu, Mainratanaya, Charmavati, Vedika, Shipra, Vipravadi, Mahasura, Nadi, Kyata, Chaya, Gandaki, Purna, Jala, Samudra, Sahitam, Guruvento, Navo, Mangalam. நவமங்கலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த புண்ணிய நதிகள் இதை எடுத்து முடிச்சுட்டு மாத கங்கே ஹர், நர்மதே ஹர், ஜடா சங்கரி ஹர், ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. அதை ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் இந்த தண்ணியை எடுத்து மொண்டு குளிக்கும் போது ஹர ஹர கங்கே, ஹர ஹர கங்கே, ஹர ஹர கங்கே, ஓம் பூர் புவஸ்வம், ஹர ஹர கங்கே, ஹர ஹர கங்கே, ஹர ஹர கங்கே ஊத்துறது குளிச்சுட்டு. Now you're going to, after this only you will enter the puja place. Clear? Any questions? Okay. If you have any questions, please write it down. Later we'll have question and answer session. This is the first thing you do. Then you enter your puja place, chanting Hara Hara Gange. Nothing else in your head. That time don't think about next meeting, please. Oh, I have to call my boyfriend at this meeting. No. That time you keep your mind pure, blank. Hara Hara Gange, Hara Hara Gange, and enter the puja place, chanting Hara Hara Gange. You keep the vibration. You already received, you already purified yourself. Now you are in the vibration of the Ganga. தபோவனத்துல ஞானாம்பிகையை எழுந்தருள்றது. விடிய காலையில ஒரு பாட்டு படிப்பாங்க, தூங்கிய கங்கை எழுந்தரும் தெய்வம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஞானாம்பிகைக்கு. அது என்ன தூங்கிய கங்கை? கங்கை என்ன தூங்கிட்டா இருக்கு? எந்த கங்கையை பத்தி பேசுறாங்க? கங்கை எப்பயா தூங்குனுச்சு? அது எந்த நேரமும் ஓடிண்டே இருக்கேன். அதுக்கு தூங்குறதுக்கு நேரம், அது தூக்கம் யாருக்கு இருக்குப்பா? எந்த தூக்கத்தை பத்தி பேசுறாங்க? எது எந்த தூக்கத்துல இருந்து எழுப்பப்படுகிறது அப்படின்ட்டு எடுத்து பார்க்கும்போது இந்த கங்கைய இந்த பாட்டுல குண்டலினி சக்தியை எழுப்புற ஒரு அவஸ்தையில எடுத்து பார்க்கிறார். அப்ப இந்த கங்கைனா என்ன? உங்க உள்ள இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பப்படுறது. அதனாலதான் கங்கையில போய் குளிக்கும் போது, அந்த ஹர கங்கையை போட்டு குளிக்கும் போது your Shakti gets awakened. You are ready for your puja. When you are ready for your puja, your chakras are all ready. You go and put your boyfriend's telephone call inside your ear. You pollute your mind again. This is how you pollute your mind. எந்த நேரத்துல எதை நினைச்சு எதை செய்யணும்ட்டு தெரியாத முறையில என்ன பண்றீங்க? எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ரோஜா, அந்த ரோஜா சாப்பிட்டு இந்த மாமா மீ கோரைங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் மிக்சர் தான். மிக்சர்.
குழம்பி போய் நிக்குது. எது எங்க இருக்குதுன்னே தெரியல இந்த ஃபைல். அதனால எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வா. திருப்பி போன வாரம் சொன்ன மாதிரி இஃப் யூ வாண்ட் டு க்ளீன் யுவர் ரூம், அதுல உள்ள அழுக்கெல்லாம் முதல்ல வெளியே எடுத்துட்டு எது தேவையோ அதை மட்டும் உள்ளுக்கு கொண்டு வாங்க. தேவையில்லாத பொருள்லாம் உள்ளுக்கு வச்சுட்டு என்ன தப்பு, காலங்காலமா என்னமோ கிடக்கும் ஒரு பேக் உள்ளுக்கு எங்கேயோ ஒரு ரூம்ல, அவன் பார்த்ததே இல்லை, அது உள்ளுக்கு என்னன்னே எனக்கு தெரியாது. எடுத்து போட்டோம்னா வைஃப் எடுத்து போடுவா ஒரு நாளைக்கு, அவன் கிளீன் ரூம். அப்பதான் இவனுக்கு கோவம் வரும். ஓ யூ டேக் அவுட் திஸ், யூ டேக் அவுட் தட். பேசுவோம். கிளீன் பண்ணாலும் தப்பு, கிளீன் பண்ணாட்டியும் தப்பு. அதனால கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி யூ ஆர் பேதிங், ரைட்? You bathe your body, you clean your body. But what about your Atma? What about your astral body? When are you cleaning your astral body? You clean your physical body, you don't clean your astral body. You don't clean your mind. You don't clean your eyes. You don't clean your ears. How do you do it? Physically cleaning is one thing. Astrally, this is how you do it. This is the purpose of doing puja, not to ask for a 4-digit number. You do puja to cleanse yourself, your astral body, your causal body, your karana sariram, your stula sariram. Oh, the jnana indriyas, the karma indriyas, the panchabhutas, the tanmantras, the chittam, chitta, buddhi, ahankar, manas, 4 antakaranas. How do you clean this? During puja. How do you clean this? They will show you now. So after you enter Hara Hara Gange, Hara Hara Gange, Hara Hara Gange, you have entered your puja room. For the first thing you will do normally is you will light the lamp. Deepa Jodi Padi. Deepa Jodiyai Varuvai. தீப ஜோதியாய் வருவாய், திருமகளே பொருள் தருமகளே நீ, தீப ஜோதியாய் வருவாய். என்ன சொன்னேன்? திருமகளே, வேற எதையும் இல்லை. இந்த திருமகளை அழைக்கணும் ஜோதி வடிவத்துல. அந்த காலத்துல வாசல்ல இருந்து விளக்க கொளுத்தி உள்ள கொண்டு வருவா. இப்ப அந்த காலம்லாம் போயிடுச்சு. இது காத்தால குளிச்சுட்டு வெளியவே போகாது, ரூம்லயே உட்காந்துக்கும். ஓ, அதனால வெளியே கொண்டு போய் இந்த ஜோதிய உள்ளுக்கு கொண்டு வருது. அந்த திருமகளை வீட்டுக்கு அழைக்கிறது மங்கள பொருள். மங்களம், நவோ மங்களம் முத பாடினல்ல. மங்களம் என்றால் இங்கிலீஷ்ல மங்களத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை தான் பாய்ச்சிருக்கான், auspiciousness. We are worshipping auspiciousness. What is auspiciousness? உசந்த நிலை, உசந்த நிலை, சுபிச்சையான நிலை. அந்த சுபிச்சையான நிலையை அடையணும். அதுக்கு தான் பிறவி எடுத்திருக்கும். மொத்த காரியமா பண்ணிட்டு, ஆனா இப்ப மட்டும் இந்த காரியத்தை பண்ணிடும். தீபத்தை ஏத்தி, தீப ஜோதி பாடி, தீபத்தை ஏற்றி, அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? தூபத்தை ஏற்றுவீங்க. சுகந்தி, இந்த தூபத்தை ஏற்றி எல்லாத்தையும் வீட்டுல காட்டிட்டு, இந்த நேரம் என்னத்தை படிக்கிறது சுவாமிஜி? உங்களுக்கு தெரிஞ்ச பியூரிஃபிகேஷன் மந்திரம் நிறைய இருக்கிறது. ஒன்னும் தெரியல, குருநாமத்தை சொல்லிட்டு ஓம் நம சிவாய குருவே சரணம்ட்டு சொல்லிட்டு போவோம். நிறைய மந்திரம் இருக்கு, ஒன்னொன்னா எடுத்து கொடுக்கும். தூபத்தை வீட்டுலாம் காட்டி, சாம்பிரான்லாம் காட்டி, காத்தால கதவுலாம் திறந்து விட்டு அதுல உள்ள சூரிய ஒளிலாம் உள்ளுக்கு வரட்டும். நல்ல சுகந்தமான நல்ல காரியங்கள் உள்ளுக்கு வரட்டும், நல்ல எனர்ஜி உள்ளுக்கு வரட்டும். இன்வைட் ஆல் திஸ் குட் எனர்ஜி. மங்கள தீபம் காட்டிட்டு, தூபம் காட்டிட்டு, ஆசனம் போட்டு, உன்னோட இஷ்ட தேவதையான யாரா இருக்காங்களோ, சில பேர் குரு வழிபாடுல இருப்பாங்க, சில பேரு தேவியை வணங்குவாங்க. ஆனா முதல்கண் இன்னைக்கு மூலக்கடவுளா இருக்கக்கூடிய கணபதியோட மந்திரத்தை படிச்சுதான் முதல் நீங்க ஆரம்பிக்கிறது எல்லோருக்கும் நல்லது. ஏன்னா கணபதி முதலாக சக்தி ஒரு 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 உருவத்தை, உலக ரீதிக்கு ஒரு
உருவத்தை கொண்டு வந்தது, அவளோட வேர்வையிலேந்து எடுத்து வந்தது கணபதி தான். அதனால அவருக்கு முதல்ல வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். சரி, அதை எப்படி பண்றது? முதல்ல 6 சப்தம் எடுத்து கொடுத்தோம். ஆ, ஈ, ஊ, ஐ, ஔ, ஆஹா. இந்த 6 சப்தத்தை வைத்து நம்ம அங்க சுத்தி பண்ணிக்கணும். அங்க சுத்தி எப்படி பண்றது? You have to start with your 5 fingers. Angustabhyam namaha, Tarjanibhyam namaha, Madhyamabhyam namaha, Anamikabhyam namaha. I will send you all this mantra. I'm just showing you how it's done. Clean. Angustabhyam namaha, Tarjanibhyam namaha, Madhyamabhyam namaha, Anamikabhyam namaha, Kanistikabhyam namaha. 5. Then Karatala. Karatala means your kaigal. Karatala kala. Karatala karabhyam namaha. You clean your hands. Then Hridayaya namaha. After Hridayam, you go to Sarasaya Vasat. Sikaya Vasat, Sarasaya Swaha, Sikaya Vasat. And then you go to Kavachaya Ham, upper body. Kavachaya Ham, all these mantras I'll give you. Kavachaya Ham, Netratraya Vasat. Your eyes, you have to clean your eyes. To clean your eyes, you have to clean your fingers, you have to clean your hands with mantra. Anga sutti pandrathu. For your body, upper body, Hridaya, Sarasa, Sikha. And finally, after you've cleaned all this, you will put a Dikbandhana. 8 directions. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Asta Dikbandhana. இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இதி திக்பந்தனா. You know? இதை போட்டு ஓம் கம் கணபதயே அஸ்திரயாய பட் அப்படின்ட்டு ஒரு அடி அடிக்கிறது. பட் பட். The பட் என்னத்து பண்றதுன்னா, you launch a protective missile around you, a protective வெடிகுண்டு மாதிரி. இது எதுக்கு பண்ற? இதுக்குதான் இதை பண்றது. சரியா? நான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். So you can think about it, you can understand it. Again, I will go through this next week step by step for those who are interested. Some people, they're not interested in all this. They tell you don't want all this. So you just give basic puja. This is very important. Want to do something, do it properly. Okay? So the Dikbandhana you do after your Astraya Pat, you put your Dikbandhana, you sit down and you give asana to your Ishtadevata. Today we will do Ganapati. So how you do Ganapati? Just now I gave you 6 aksharas. So when you do your first Angasuti, Om Gam Ganapataye Namaha, Om Gam Angu Ga Ana vardu, Gam Angustabhyam Namaha, Om Gim Ina vardu, Om Gim Tarjanibhyam Namaha, Om Gu Una vardu, Gum Madhyamabhyam Namaha, Om Gaim Anamikabhyam Namaha, Om Gaum
Kanishtikabhyam namaha. Om Gaha Kara Tala Kara Prastaya Bhyam namaha. 6. Next 6. Om Gham Hridayaya namaha. Om Ghim Sirasaya Swaha. Om Gum Sikaya Vasat. Om Gaim Ganapataye Kavachaya Hum. Om Gaum Ganapataye Netratrayaya Namaha. Netratrayaya Vasat. Om Ga Ganapataye Astraya Phat. So that's how you use the aksharas. Gam, Gim, Gum, Gaim, Gau, Gaha. 6 for each finger plus your heart. Then again. Om Gam Ganapataye. After your Karatala, you come to Om Gam Gam Ganapataye Hridayaya Namaha. Om Ga Gu Gim Ganapataye Sarasaya Vasat. And the Mari, step by step. So you start with Gam, go to Gim, go to Gum, you go to Gaim, you go to Gau, you go to Gaha. Again, you start with Gam, Gim, Gum, Gaim, Gaha. Gau, Gaha. 6 plus 6, 12 angas, parts you will be cleaning. From heart to head to fingers to arms to hands. Now you're free and ready. You have installed Ganapati into your aura. Now those who worship Devi, how Swamiji? You don't use Ganapati, you use Devi. So you will use the Shri. For Shri, you say Shra, Shri, Shru, Shrine, Shrau, Shraha. Ade Aksharam, you change the sound syllable. Now I'm teaching you Akshara mantras, how to use sound power. Slowly, slowly. Which sound is important. That's why வார்த்தைகள் நம்ம வந்து சரியான முறையில பாவிக்கலைன்னா அது தவறுதலா போய் அடிக்கும். அதனால very important how you use your word sound. சொன்ன மாதிரி குலதெய்வம் வந்து சப்தம் தவறி போனனால குலதெய்வமா மாறிடுச்சு குலதெய்வம். ஸோ சப்தம் தவறி போகிறது. இந்த சப்தத்தை சரியான முறையில சொல்லிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் அப்படியே அலைன்மெண்ட் பண்ணி சரியா வந்துடும். Mantras are very important. I wanted to give you experience of certain mantras. So last Purnima, I gave you one experience. Slowly, slowly, step by step, will give you experience. Tirupura Rahasya cannot be understood just by the verses. And the verses நம்ம படிச்சு அந்த சூத்திரத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஸ்வ அனுபூதியோட தான் புரிஞ்சுக்க முடியும். டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சக்தியை புரிஞ்சுக்க முடியும். முருகப்பெருமானே பாடுறாரு, அப்படித்தான் பாடுறாரு. நீங்க வந்து தேவி நவரத்ன மாலை எடுத்து படிச்சு பாருங்க. முதல்ல என்ன பண்றாரு? கற்றும் தெரியார் காடே கதியாய் கண் மூடி நெடுங்கன வான தவம் பெற்றும் தெரியாத நிலை. புரிஞ்சுக்க முடியாது. தவமே இருக்கிறான், புரிஞ்சுக்க முடியல. எல்லாத்தையும் படிக்கிறான், கரைச்சி குடிச்சிட்டான், சக்தியை புரிஞ்சுக்க முடியாது. You have to experience this Shakti. She has to agree to come and give you this experience. If she doesn't agree to come and give you the experience, there's no way you can get this experience. So how she will come and give you the experience? You have to invite her into your system. For you to invite her into your system, you must clean your system first. Your system not clean, you ask Shakti to come. How she will come? You will go into somebody's dirty house. நீ போவியா?
சுத்தமில்லாத வீட்டுல போய் பார்த்து, ஐயோ இந்த வீட்டுல எப்படி போறது, நுழையவே முடியலையே. அதே போல நம்மளோட அங்கத்தை, உடலை, மூச்சு, மனச சுத்தப்படுத்தி 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 எப்ப உனக்கு ஃபீல் பண்ணுதோ நான் சரியா சுத்தமா ரெடியா இருக்கேன், பாத்திரம் இஸ் ரெடி, ப்ளீஸ் கம் ஆதி பராசக்தி, மை பாத்திரம் இஸ் ரெடி. You have to invite her when your patram is ready. Simply, Muruga, I worship Muruga for so many years. This Muruga don't want to come. How you will come? You're not clean. Not Muruga's fault. He ready to come, waiting. For many years he waiting. So many years he waiting to come. You're not ready, Machamana. So, we are teaching you how to. Tattva Suddhi, Anga Suddhi, Muchi Paichi, Suddhi, Nadi Suddhi, Mana Suddhi. How to clean the mind, Swamiji? Mantras. Last week I gave you mantras. That mantra will clean your mind. Your mind become blank, zero. Summa cannot delete. That mantra will delete everything. Oh, everything, Swamiji, everything. It will delete what is not necessary. It will keep whatever is necessary for you. This is the power of this Hayagriva mantra. It's not a destroyer. Please, this Hayagriva is not a destroyer of knowledge. He's the giver of right knowledge. So whatever good knowledge you have, he will bring it out from inside you. Because you don't know. Why you don't know? Because you do not have Viveka. You do not have Viveka. Sorry, you have Viveka, but not powerful enough. நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க ஒரு விவேகா தேவை. ஆத்மா அனாத்மா, அசத் சத், சத்துக்கும் அசத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விவேகத்துல இல்லாம இருக்குது, ஷாப்பா இல்ல. அது கூர்மையாக்குறது நாலேஜ் வச்சுதான் கூர்மையாக்க முடியும். நாலேஜ் யாரு எடுத்து கொடுப்பா? ஹயக்ரீவர் தான் எடுத்து கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சவர், இந்த விஷயத்த தெரிஞ்சவர். ஹயக்ரீவர் யாரு? முதல்ல ஸ்லோகத்துல சொன்னோம். ஹயக்ரீவர் யாரு? பைரவர் யாரு? அதுவும் ஆனந்த பைரவர் யாரு? எல்லாம் அம்பாலோட வடிவம். நான் சொல்லல, நான் சொன்னா யார் கேட்பா? தத்தாத்திரேயர் சொல்ற. ஆதி குருவான தத்தாத்திரேயர் எல்லாம் கற்று உணர்ந்த ஒரு பெரிய மகா யோகி, மகா யோகி, அகோரி, அகோரி பரம்பரைக்கு மகா குரு, ஆதி குரு. அகோரி அகோரின்னு பேசுறீங்களே, அகோரினா என்னன்னு தெரியுமா? எல்லாம் பெரிய யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி அகோரி அகோரி எல்லாம் அதை பத்தி பேசுறான். எல்லாத்துக்கும் என்னமோ அவனை பத்தி தெரிஞ்ச மாதிரி அகோரிய பத்தி புக்ல படிச்சு யூடியூப்ல பார்த்து அகோரிய கத்துக்க முடியாது. அவங்க கூட போய் வாழ்ந்து பார்க்கணும். அவங்க கூட வாழ்ந்த சொல்லுவேன். 12 வருஷம் வாழ்ந்த அவங்க கூட. சொல்ற விஷயம் இல்லை, இதெல்லாம் எடுத்து கொடுக்கதான் முடியும், வாயால சொல்ல முடியாது. ஒன்னொன்னா கத்துட்டு வாங்க. காசிக்கு வாங்க. வந்துச்சு 3 வருஷமா ஒரு கும்பல அழைச்சிட்டு போறேன் காசிக்கு. கொஞ்சம் தான், லிட்டில் பிட், ஐ ஷோ லிட்டில் பிட், already mind gone, finish, just little bit, sudah tunjuk dia mind semua sudah hilang. Semua kalau tunjuk habis dia. அகோரி சாதனை. சோ அகோரிகளாம் மகாகுரு. அவர் தான் அகோரி என்ற தத்துவத்தை எடுத்து கொடுத்தவர் தத்தாத்திரேயர். ரொம்ப முக்கியமான குரு. திரேயர், தத்தாத்திரேயர். இதுல நிறைய விஷயம் இருக்கு. அவரோட பேர்லயே நிறைய விஷயம் இருக்கிறது. அத்ரி மகர்ஷிக்கும் அனுசுயா தேவிக்கும் பிறந்த புத்திரன். பிறவிலே ஞானி. மூமூர்த்திகளும் அவதாரம் எடுத்த ஞானி. மூமூர்த்திகளும் அவதாரம் ஒன்னா இருந்து அவதாரம் எடுத்த ஞானி. மூமூர்த்திகள், ஒரு மூர்த்தியே நம்மளால தாங்க முடியல. 3 மூர்த்தி அங்க அவதாரம் பண்ணி அந்த அவங்களோட இருக்கக்கூடிய அந்த 3 சக்திகளும் உள்ள சேர்ந்து எப்பேற்பட்ட குருவா இருக்கும் இது, எப்பேற்பட்ட ஒரு மூர்த்தியா இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு ஆற்றலா இருக்கும் இந்த தத்தாத்திரேயர். அவரு எடுத்து கொடுத்த நூல் இது திரிபுர ரகசியம். யாருக்கு எடுத்து கொடுத்த? பரசுராமருக்கு. அப்போ பரசுராமர் இவர்கிட்ட கத்துக்கிட்டாரு. அப்படிதான் போனோம். நான் பெரியவன் நீ பெரியவன் பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்னும் நடக்காது. இறைவனே வந்து தத்தாத்திரேயர்கிட்ட இந்த நூலை பத்தி கத்துக்கிட்டார்.
இந்த ரகசியத்தை பத்தி கத்துக்கிட்டார். தேவியோட ரகசியத்தை பத்தி கத்துக்கிறது. ஏன் இப்படி மூடிட்டு வராங்க சுவாமிஜி? குரு கிட்ட போனா ஏன் இப்படி மூடிட்டு வராங்க? உன்னோட எச்சி, உன்னோட பேச்சு, உன்னோட இது கூட அவர் மேல படக்கூடாதுன்ட்டு அப்படிதான் மூடிக்கிறது. Sometimes you smell, you breathe out, your breath will have krimi. All these krimi should not fall on the Guru. That's why they close their nose like this and talk to the Guru out of respect for the purity of the Guru. குரு முன்னுக்கு நின்று பேச மாட்டாங்க. குரு முன்னுக்கு இருந்து அவங்க பின்னாலதான் இருப்பாங்க. குரு முன்னுக்கு சிஷ்ய பிள்ளைகள் குரு முன்னுக்கு நடக்கவே கூடாது. அவரோட ஆவி இவன் மேல படணும்னா அவரோட நிழல் தான் இவன் மேல படணும். இவரோட நிழல் இவன் மேல படணும்னா அவன் பின்னாலதான் நடக்கணும். இல்ல இப்போ உள்ள கும்பல்லாம் முன்னுக்கு நடக்கும் குரு பின்னால விட்டுட்டு. குரு very slow, very very slow. That old man, I walk very slow. What to do? அப்படின்ட்டு இது முன்னுக்கு ஓடும். இப்போ உள்ளதான் அப்படிதான் இருக்கிறது. How to behave with your teacher. Now, your Guru Basa, Guru Kichi in your school, that is different boss. This one different Guru we're talking about. We're talking about the Mandalam. The Mandalam has sent you a Murti. So you try to understand who is this Murti. Don't look at his face and say, அவர்கிட்ட தாடி இல்ல, மீச இல்ல, ரொம்ப யங்கா இருக்காரு இவருக்கு ஒன்னும் தெரியாது போல இருக்கு, இன்னும் அனுபவம். அப்படிதான் பார்த்து சொன்னாங்க சனகாதி முனிவர். யார? ஆதி குரு தட்சிணாமூர்த்தியை பார்த்து, இவன் என்ன பொடிப்பைய மாதிரி இருக்கான், இவன் நம்மளுக்கு குருவா எப்படி ஆக போறான்? அம்பால பார்த்தனா இன்னும் பயந்துருவா, இன்னும் சின்னதா இருக்காது, பொடுசு குட்டி, அது பண்ற வேலை. ஓ, தத்தாத்திரேயர் ஆடி போயிட்டார், பரசுராமர் ஆடி போயிட்டார், ஹயக்ரீவர் ஆடி போயிட்டார், அகஸ்திய மகாமுனி ஒய்யோ தாங்க முடியலன்ட்டு அப்படியே காலில் வந்துட்டார். சின்ன பொண்ணு. This is what we call மறைத்தல். மறைத்தல் என்னமோ கன்ஃபியூஷன் அப்படி இப்படிலாம் பார்க்காதீங்க. மறைத்தல் உங்க கண்ணை மறைக்கிறது உண்மையில என்று. காரணம் என்னன்னா, நீ உண்மையிலேயே தேடி வரையா இல்ல நீனும் ஒரு நடிப்பு போட்டுட்டு வரையான்ட்டு பாக்குறதுக்கு. நிறைய பேர் இப்படிதான். They want the truth, but they cannot handle this truth. Table tahan boss. Truth is not easy to handle. Nice to know. Oh, I'm looking for truth, Swamiji. I don't want all this. Don't. Can you handle it? Can you handle it? Even Dattatreya couldn't handle it when she gave him the truth. So, first you prepare yourself for this truth. Prepare yourself mentally. This is what I'm trying to do for you. To help you realize the truth. Direct experience. Who will give you? People will give you knowledge from the book. People will give you some mantra, go and do this, go and do that. Who can give you direct experience of the Sat? You experience it yourself. So I'm giving you bits and pieces out of the grace of the Devi. You know, if not, what I want to do here is the Devi's grace. She wants to see how far you can go. குருன்றீங்களே, இப்ப பாப்போமே உங்க குரு பக்தி எங்க இருக்குன்ட்டு. Oh, சரியா? So that's a puja. Now there are certain mantras when you invite the Devi or the Ishta Devata. There are some dhyana slokas, there are some invocation slokas to invite them. Vakradunda Mahakaya Koti Surya Sama. அவரை அந்த தேவதாவை வர்ணிக்கிறது. You have to describe him. You have to praise him. Om Vande Devam Umapatim Suragurum. Vande means praising. Vande Jagat Karanam. Vande Pannaga Bhushanam Mrigadaram. Vande Pasunam Padim. Vande Surya. மகிமா, அவரை பத்தி மகிமையை பாடுறது, அவரோட மகிமையை எடுத்து பாடுறது. தேவி மகிமா இருக்கு, கணபதிக்கு மகிமா இருக்கு, முருகனுக்கு மகிமா இருக்கு, சிவனுக்கு மகிமா இருக்கு, நாராயணனுக்கு மகிமா இருக்கு. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம். டிஸ்கிரிப்ஷன்.
Shri Lakshmikantam Kamalanayanam Yogi Hridyanagamyam. யோகிகள் ஹிருதயத்துல தியானம் பண்ணுவார். யார? விஷ்ணுவ. இந்த ரூபத்தை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்றது. அதே மாதிரி சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதெல்லாம் புகழ பாடுறது. இந்த மாதிரி புகழ பாடித்தான் அவங்கள உள்ளுக்கு அழைக்கிறது. அழைச்சோன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு விருந்தாடி உள்ளுக்கு வீட்டுக்கு அழைச்சோன்னா என்ன பண்ணுவோம்? முதல் ஆசனம் சமர்ப்பயாமி. ஆசனத்தை போட்டு ஆசனத்தை கொடுங்க. அவர் அமர்ட்டம். உங்களுடைய இஷ்ட தேவதையான கணபதி அமர்ட்டம். ஆசனத்துல நல்ல ஒரு ஆசனம் போட்டு ஆசனம் சமர்ப்பயாமி. முதல் மந்திரம் இன்வைட் பண்ணி சொல்றது. அடுத்தது பாதையே பாதையோ சமர்ப்பயம். இந்த மந்திரம்லாம் நான் எழுதி கொடுக்குறேன். பாத பூஜை பண்ணணும். கொஞ்சம் ஜலம் விட்டு அங்க கண்ணுக்கு தெரியாது சாமிஜி பாதம் சங்கல்பம் பா. அந்த ஜலத்தை விட்டு பாத பூஜை பண்றோம். அவருக்கு பாதியம் பண்ணிட்டு அவரை உட்கார வச்சு கைகள்லாம் கழுவ வச்சு ஹஸ்தய அர்க்கியம் சமர்ப்பயாமி. கைகளாம் கழுவிட்டு உட்கார்ந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு விருந்தாடி வீட்டுக்கு வந்து குடிக்க தண்ணி குடிப்பீங்க. ஜலம் அர்க்கியம் சமர்ப்பயாமி. Give him some water to drink. Then some sweet, some rice, some small tidbits, bites. காருங்க. நம்ம அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள நுழையில உட்கார கூட இல்ல. I got this problem, la Swamiji. Can you solve this problem for me? Swamiji, can you solve this problem? Let him sit down first. Give him a drink. Let him rest. Let him get into your space. This timing. அவசரம் வேண்டாம். பூஜையில அவசரம் பண்ணக்கூடாது. அவசரத்துல பூஜையே பண்ணக்கூடாது. பண்ணாதீங்க. அண்ட் டைம் எடுத்து பண்ணணும். ரொம்ப டைம் பிடிக்காது. நீங்க சரியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, very fast, within 20 minutes you can finish all this. And then sit, do your slokas, do your namavali, and karpura niranjanam samarpayami, nivedayami, naividyam nivedayami. All these offering you can give. Step by step I will give you. Then you give him tambulam. In our tradition, when the virundati comes to the house, அந்த காலத்துல இருந்தது, இப்ப முடிஞ்சிருச்சு. அது வெத்தலை பாக்கு வச்சு சுண்ணாம்பு வச்சு கொடுப்போம் விருந்தாட்டி. இப்ப அதெல்லாம் கெட்ட பழக்கம். அதெல்லாம் வேண்டாம். வேற ஏதாச்சும் கொடுப்போம் குடிக்கிறதுக்கு. ஐயோ பண்றது. சரி. தென் அவங்களுக்கு தீபாராதனை காட்டி கொஞ்சம் ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு அவங்க அப்படியே ரிலாக்ஸா உட்கார்ந்தோடனே அப்புறம் உங்க மந்திரத்தை படிச்சு தியான ஸ்லோகம் படிச்சு ஒரு பூஜை ஆரம்பிக்கிறது. சுக்லா பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்யவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தயே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகனே விவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேர்க்கை தவிப்பான். அப்படி பாடிட்டே போகணும். அப்புறம் அவர்களோட நாமவலி 21 நாமவலி I'll give you. Do it every day. Start with Ganapati. If you want to understand Shakti, start with Ganapati. No Ganapati, no visa. Table masuk dalam itu Shakti Mandalam. After Ganapati, then Shakti. Of course, first you do Vandanam to Guru. In our tradition, there's no difference between Guru Murti and Ganapati. Both are one. We always say Guru Ganapati. To enter the Shakti realm, Ganapati is very important. He's the gatekeeper. So first Ganapati. And I will write down next week all the process of Ganapati mantras, how to clean your hands using Ganapati.
கணபதி ரொம்ப முக்கியமான தத்துவத்தின் அதிகாரி. முக்கியமா பிருத்திவி தத்துவத்துக்கு அதிகாரி. எர்த் ரெல்ம். இது பிருத்திவி தத்துவம். பூலோகம். பூலோகத்தோட தர்ம அதிகாரி கணபதி. அவர் யாரு? சிவகணங்கள் இருக்குல்ல, சிவகணங்களுக்கு இவர் தான் பாஸ். அது மட்டும் இல்ல, சக்தி மண்டலம் குரு மண்டலத்துக்கு பூர்ணம்னா அவர் இல்லாம பூர முடியாது. ரொம்ப முக்கியமான மறந்துடாதீங்க. அவர் என்னமோ குண்டா இருக்காரு, இதா இருக்காரு, அப்படி இருக்காருன்னு தொலை தப்பி பண்ணிட்டாரு. He's not handsome lah. That God, not handsome. Funny nose. He got like elephant, big stomach, not handsome, no six pack. Like Arnold Schwarzenegger, they want good like Arnold Schwarzenegger, so they go and find Lord Shiva with six pack, big muscle. This is today's world. Problem. Wrong understanding. If you know how to do puja for Ganapati, nothing will touch you. Believe me, I did for 3 years his sadhana. One of the greatest God to know is Ganapati. One of the greatest God. Through him, all the others you will get to know. This is the best part of Ganapati. If you catch Swamiji, so many God la Swamiji. Ayyo, panning pala la Swamiji. This Hinduism, 333 கோடி தேவதைகள் இருக்கிறாங்க கணபதி. சுவாமிஜி என்ன பண்றதுன்னு தெரியல, மண்டே குழம்பி போயிட போற. இந்த 33 கோடி தேவர்கள்லாம் உன்கிட்ட வரணும்னா நீ கணபதியை பிடிச்சா போதும். என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா அது சாதனை செய்யணும். சும்மா என்னமோ கணபதியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறது பத்தாது. அது பண்றோம், அதுல ஒன்னும் தவறு இல்லை, குறைவு இல்லை. அதை பண்றதுல உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஆனா அது கடுமையான ஒரு சாதனை. 3 வருஷம் பண்ணிட்டு வா, அப்புறம் புரியும். சரி, அது கணபதி முக்கியம். திரிபுர ரகசியத்துக்கு முதல் கதவு கணபதி. இத பத்தி இன்னைக்கு பேசி ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஆக்ஷன் வடிவில் இத கொஞ்சம் தெளிவா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ப்ளீஸ் ரைட் டு மீ. I will only teach those who are interested. And when I say interested, I mean if I give you, I will make sure I check on you that you do it. If you don't do it, visa cancel. Okay, no passport. Sorry, that is how I was taught. That is how I will teach you. Okay, no relax. Yeah, பரவாயில்லமா இன்னைக்கு செஞ்சுக்கோ, பரவாயில்லமா நாளைக்கு செஞ்சுக்கோ. No. No such thing. You come inside this realm, you have to follow. Must do properly. If not, don't come inside. Stay outside, be spectator. Praak baathitta அப்படியே சுத்திட்டு இரு. எங்க சேராம. You want to enter this realm? Please do it properly. Every knowledge has got the right way and the wrong way. We follow the right way, direct experience. And all the practices I've done, I never looked at the Shastra. I did it because my Guru gave me. After doing it, after getting the experience, then I'll go and see, it will be in the Shastra. Now, each Guru will have their own experience. They will pass to the Parampara, through the Parampara Shakti. Not all Gurus have same kind of teaching. It's not possible. You go and see all the Jnanis. Are they all the same? Ramana Maharishi was a particular type of Jnani. Jnananandagiri Swamigal, Sadguru Jnananandagiri was a particular. Adhe நேரத்துல அதே நேரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேற மாதிரி இருந்தார், பப்பா ராம்தாஸ் வேற மாதிரி இருந்தார், அரவிந்தர் வேற மாதிரி இருந்தார், மாயாமா தென்பகுதியில கன்னியாகுமரியில உட்கார்ந்து இருந்தார் 300 வருஷம். யாருக்கு தெரிஞ்சது?
யாருக்குன்னு தெரியாது. ஏன் 30 நாய்க்குட்டியோட உட்கார்ந்து இருந்தார். மாயாமா பெரிய சித்த புருஷி, பயங்கரம், very powerful lady saint, 300 years old. Who knew? Nobody knew. After she left the body, then they'll go and worship. எல்லாம் குருவும் அப்படிதான். அவரு இருக்கிறவெல்லாம் யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க, தெரியாது. இருக்கும் போது அவரை பத்தி தெரிஞ்சுக்கல, போனோன்னு நீ என்னத அழுதுகிட்டு என்னத்த பண்ண போற? அழுதுகிட்டு இருந்தா என்னத்த பிரயோஜனம்? இருக்கும் போது கத்துக்க தெரியல, எடுத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. உங்களை பத்தி பேசலாமா? கதையில பத்தி பேச. உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. கதையில வருது அப்படி. நான் என்ன பண்றது? கதை அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க, நான் பேசுறேன். நான் ஸ்பீக்கர். Okay, so like these great saints were there, but they were all different. Why different? They carried a different Shakti. The same Shakti took a different form. You have to understand this tattva very clearly. Otherwise, you will never understand Hinduism. You will never understand this Sanatana Dharma. Every time same question. Why you all got so many gods? Why you all got? No, la, we have one God with so many different forms. Why like this? Swamiji, why like this? You are like that? எல்லாம் ஒன்னா இருக்கிறியா? இல்லையே. ஒரு குடும்பத்துல 10 பேர் பிறந்தா 5 பேர் பிறந்தா எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களா? இல்லையே. அதே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதே கர்மம் தானே, எல்லாம் அதே தாய் தந்தை தானே, எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும். இல்லையே. காரணம் என்ன? அதுக்கு ஒரு கர்ம வினை இருக்கிறது, வினை பயன் இருக்கிறது. அதோட கர்மத்தை இதுலேன்னு தெரிஞ்சுக்கிறல. நீ குடும்பத்துக்குன்னு வரல, குடும்பத்தோட பிறந்து வந்தது உண்மைதான். ஆனா உனக்குன்ட்டு ஒரு கர்மம் இருக்கிறது, உனக்குன்ட்டு ஒரு தர்மம் இருக்கிறது. அதனால்தான் நீ அந்த பிறவி எடுத்த. You have to understand this. And you have a particular path that you have to follow. You have to understand this. Even husband and wife, you have a path to follow. You have your own dharma to fulfill. Apart from your dharma as a husband or a dharma as a wife, you also have your own soul path, Atma Dharma. அதனால்தான் அந்த பஞ்ச யஜ்யத்தை பத்தி பேசும்போது எல்லாத்துக்கும் யஜ்யம் பண்ணினாலும் உனக்கென்று ஒரு யஜ்யம் பண்ணணும். பிரம்ம யஜ்யம்னு சொல்றது. What is பிரம்ம யஜ்யம்? Knowledge of the self. Brahma Jnana. What is inside you? What is behind you? What's the purpose of your birth? This Brahma Jnana is very important. You do all the other sacrifice. Keep one sacrifice for yourself. Divide your life into 5 parts. 20% for yourself. Sadhana, Atma Vichara, all this you have to do. We are now talking about this 20%. The rest of the 80% for the world, you do for the world, you do for your family, you do for your husband, do for your children. சில பேர் சில்ட்ரனுக்கு செஞ்சே செத்து போனா. Sacrifice. Waste. I'm not saying don't do. Swamiji said no need to do anything, just do sadhana. I never said that. மாத்தி பேசுறோம் இவங்களாம். அதனால இப்பயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க திலகவதி. இல்லாட்டி வேற மாதிரி சொல்லிட்டான்ட்டு நம்மள போட்டு விட்டுருவானுங்க. ஐயோ இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியாதுப்பா. அப்பா அதனாலதான் எப்போதும் கேட்டுக்கிற திலகவதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க வேற மாதிரி பேசிடுவானுங்க. I never said don't. God, Swamiji said, no need to do anything, just do one. அப்படின்னு மாத்தி பேசிடுவானுங்க. No, 20% for yourself, 20% for the world, 20% for God, 20% for nature, and 20% for mankind. Narayakyam. Seva. 20% for nature. Give back to nature what you took. Plant at least one tree. So much oxygen you took from this world. What are you giving back? More pollution you give back. After serving my guru, he said, okay, now you can go. Chalo. Gumte. He said, go around the Himalayas. You have passport now.
You can go to any plot in the Himalayas. You say you're from Junakara, Nagasadu. They'll give you a place to stay, food to eat, place to stay. If you stay more than 3 days, you must serve the ashram. 3 days you can stay, nobody will disturb you. After 3 days you want to stay, you have to serve the ashram. Maybe you have to cook, cut vegetables, clean, karma yoga. Nobody is for free. So he sent me. அனுப்பி விட்டுட்டு என்ன சொன்னார், டோன்ட் பி யூரியா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார். யூரியா ஃபேக்டரினா மக்கான் ப்ரே 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 யூரியா ஃபேக்டரி, itu யூரியா ஃபேக்டரி. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் ஈட்டிங் பிரேத்தே, ஈட்டிங் பிரேத்தே. திஸ் இஸ் யூரியா ஃபேக்டரி, யூ நோ, மேக்கிங் யூரியா. அவர் சிம்பிள் லாங்குவேஜ்ல டோன்ட் பி யூரியா ஃபேக்டரி, be useful to the world. If not, stay quietly in one cave. Don't show yourself to anybody. If you want to go to the world, you must be useful to the world. If not, don't waste. Because you're taking free oxygen, free food, free everything. What do you have to give back? If you don't give back, you have to come back and give back. Sorry, that's the rule of the game. So whatever you take, please give back. You want something from God? Make sure you're ready to give back what you took. So now I'm telling you, be careful what sankalpa you make to God. Once you do this kind of puja, whatever sankalpa you put there will come back to you. You better be ready to accept it and repay. Very important. Now itself, அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க, சுவாமி சொல்லலன்னு சொல்லிடாது. You want to do puja, do properly. You will get whatever puja, whatever sankalpa you put, but be prepared to pay the price for whatever sankalpa you get from God. You have to learn how to give back. This is very important. This is the rule of the game. In the game, விளையாண்டாலும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த கேமை சரியா விளையாடணும்னா அந்த ரூல்ஸோட விளையாண்டீங்கன்னா அந்த கேம் சரியா இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ஆட்டம் தான், பந்தாட்டம் மாதிரி. மணிவாசக பெருமான் ஒரு பாட்டுல அதை பாடுறார், பரபிரம்மத்தை பத்தி பாடுறார். நிலையான பிரம்மத்தை பத்தி பாடும்போது இது ஒரு ஆட்டம்ன்றார். திஸ் இஸ் லைக் அ ஃபுட்பால் கேம். தேர் ஆர் சம் ரூல்ஸ். நான் எதை பத்தி பேசுறேன்? வாழ்க்கையை பத்தி பேசுறேன். இட்ஸ் லைக் அ ஃபுட்பால் கேம். சம் பீப்புள் ஆர் பிளேயர், சம் பீப்புள் ஆர் வாட்சிங் த கேம். ஞானிஸ், they will watch the game, they know how to play the game, they know how to come out of the game. These are the jnanis. The fellows who are playing the game, they will fight, they will kill each other, but you have rules. Some rules. You cannot touch the ball with your hand. You can only play within the square. All these fixed rules and certain thing outcome. இந்த விளையாட்டு எப்படி போகும், எந்த விதத்துல போகும், யாரு ஜெயிப்பா யாரு தோப்பா தெரியாது. சில விஷயம் தெரியாத விஷயம். அதை பண்ணதான் அதோட உண்மை வெளியே வரும். வாழ்க்கையும் அப்படித்தான். சில விஷயம் இஸ் ஃபிக்ஸ்ட். திஸ் இஸ் பிராப்த கர்மா. சில விஷயம் நீங்க எப்படி அந்த ஆட்டத்தை எப்படி விளையாடுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதோட சங்கல்ப சக்தியோட சேர்த்து வரும். இதுக்குதான் அந்த சங்கல்ப சக்தியை பாய்க்கிறது, சரியான முறையில பாய்க்கிறது. गोपिका जीवन स्मरणं नमः पार्वती पतये। जय पराशक्ति माता की, जानकी कांत स्मरणं सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं। बोला पुंडलीक वरदे, जय सद्गुरु स्वामी की, आंजनेय स्वामी की, समस्त भक्त मंडली की, ब्रह्मैव सत्यं सर्वत्र हरिनाम स्मरणं। राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण।